நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, நற்கருணையிலே என்னாலும் எங்களுக்காய் காத்திருப்பவரே, இதோ நாங்கள் திக்கற்றவர்களாய் கைவிடப்பட விடாமல் உம்மோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நீர் இந்த உலகிலே யாரும் தர முடியாத மாபெரும் கொடையாகிய நற்கருணையை, உம்முடைய திரு உடலை இரத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களோடு நித்தியத்திற்கும் என்னாலும் இணைந்திருப்பவரே, எங்களோடு வாழ்பவரே, இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ உமது திருமுகத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே சங்கீத ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார். சங்கீதம் 78:24 ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அந்த இஸ்ராயேல் மக்கள் பட்டினியாய் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் மடிந்து போகாமல் அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னா என்ற உணவை கொடுத்தார். அந்த மக்களும் அந்த உணவை பெற்றுக்கொண்டார்கள். திடமாக தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை அவர்கள் சென்றடையும் வரை அந்த உணவு அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் ஆண்டவரே, நீர் நாங்கள் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக, உம்மோடு நிலையான உறவை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக, நீர் எங்கள் உள்ளும் உமது வார்த்தைகள் எங்களது உள்ளத்தில் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, இது வானத்து உணவல்ல, மாறாக உம்முடைய உடலை, உம்முடைய இரத்தத்தை, வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நான் தான் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக இதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். இதோ எங்களது உடலையும் எங்களது ஆன்மாவையும் உம்முடைய உடலாக, உம்முடைய ஆன்மாவாக அது மாறுவதற்கு நீர் கொடுத்த உணவு உன்னுடைய உடல், உம்முடைய இரத்தம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த அற்புதமான தெய்வீக உணவை பெற்றுக்கொள்கிற நாம் இதோ நமது ஆண்டவருடைய பிள்ளையாய், ஏன் நம் ஆண்டவராய் மாறுவதானே இது நியதி. நாம் ஏன் மாறவில்லை? நம் மனம் ஏன் இன்னும் மாறவில்லை? நம் ஆன்மா ஏன் நமது ஆண்டவரை எதிர்பார்க்கின்ற ஆன்மாவாக இன்னும் புனிதமாகவில்லை? அந்த 12 சீடர்களிலே 11 பேர் ஆண்டவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர் கொடுத்த உணவை பெற்றுக்கொண்டான். ஆனால் யோவான் எழுதுகிறார்,
அவனது உள்ளத்தில் சாத்தான் புகுந்தது என்று எழுதுகிறார். என் ஆண்டவர் என் உள்ளத்தில் வர நான் எப்படிப்பட்ட நிலையில் என்னை தயாரித்து வைத்து என் ஆண்டவரை வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்? இதுதான் கேள்வி. இந்த 1 மணி நேரம் நம் ஆண்டவரோடு, நற்கருணை நாதரோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். நாம் முதலாக இதோ இந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நாளை நாம் எண்ணி பார்ப்போம். எவ்வளவு புனிதமாய், பரிசுத்தமாய், ஆண்டவரின் பிள்ளையாய் அந்த உடலை, இரத்தத்தை, ஆண்டவருடைய உடலுடைய இரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த நாளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அந்த நாளில் நாம் இருந்தது போல நாம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழ, அவரோடு இணைந்து வாழ, அவர் நம்மில் குடியிருந்து வாழ இதோ இந்த 1 மணி நேரத்தை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே செலவழித்து அவரது இரக்கத்திற்காய், அவரது பரிவுக்காய், பாசத்திற்காக, அவரது அன்புக்காக இதோ நாம் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் ஜெபிப்போம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை
உமக்கே ஆராதனை 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 உமக்கே கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே இதோ அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த மக்களை கடவுள் வழிநடத்தி காட்டினார். ஆனால் இப்பொழுது முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் அந்த பார்வோன் மன்னனிடம் இருந்த அந்த நாட்களில் நாங்கள் மாமிச பாத்திரங்களுக்கு முன்பாக அமர்ந்து உணவு உண்டோம். ஆனால் இங்கே எங்களுக்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று புலம்புகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். அந்த நேரத்தில் மோயிசன் முறையிடுகிறார். நானா இந்த மக்களை சுமந்தேன்? நான் ஏன் இவர்கள் புலம்புவதை, இவர்கள் கூறுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரோடு கூட முறையீடு செய்கிறார். இதோ அவர்களுக்கு தேவையான உணவை, மன்னாவை கடவுள் வழங்குகிறார். கடவுளே, மக்கள் பசியோடு இருக்கிற பொழுது இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று நீர் கூறியதை நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கிறோம், கேட்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் பங்கேற்கிற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு ஆன்மீக உணவாக எங்களது உள்ளத்திலே வந்து தங்கிக் கொண்டே இருக்கிறீர். நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அர்த்தம் கொடுக்கக்கூடிய உணவை நீர் அன்றாடம் எங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறீர். நம்பிக்கையோடு இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது நீர் எங்களோடு வாழுகிறீர். ஆம், யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று
நீர் சொல்லி இருக்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ அந்த வார்த்தையை நம்பி உம்மை தங்களது உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதமாக அதிசயமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நற்கருணை திருவருட்சாதனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். நற்கருணை என்கிற இந்த ஒப்பற்ற திருவருட்சாதனத்திலே மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்கிற அந்த அற்புதமான பாக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இரும். ஆம், இதோ இந்த நானிலத்தில் வாழுகிற மக்கள் மகிழ்கின்ற வகையிலே எங்களுடைய அரசன், எங்களை பாதுகாக்கிற தெய்வம் எங்களது உள்ளத்திலே எழுகிறீர். அந்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்தி இதய அன்போடு கூட உம்மை வரவேற்று இதோ இந்த பாடலை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனந்த மழையில் நானிலும் மகிழ மன்னவர் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலும் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே கருமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே கருமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. எனில் ஒன்றாகினார் நான் நன்றாகினேன், பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினே. வளர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ எம்மை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார்.
திருப்பாடல் 78. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, குழந்தைகள் பசியோடு இருக்கிற வேளையிலே உணவு வழங்கி பசியாற்றக்கூடிய பெற்றோராய் ஆண்டவரே நீர் இருந்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிகிறோம். சோர்ந்திருந்த வேளையிலே, மனசோர்வோடு உடல் சோர்வோடு தவித்த வேளையிலே, சுமை சுமந்து சோர்ந்திருந்தவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு அமைதியை தருவேன் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அடைக்கலத்தையும் அமைதியையும் ஆறுதலையும் ஆண்டவரே நீர் வழங்கி கொண்டிருக்கிறீர் என்பதை அறிகிறோம். இன்று ஆண்டவரே இந்த நற்கருணை வழிபாட்டு நிகழ்விலே கலந்து கொண்டு பங்கேற்று கொண்டு ஆண்டவரே உமது உணவிற்காக, உமது ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே இறைவா, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு சோர்வுகள், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு வருத்தங்கள், மன தளர்வுகள் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். செல்ல வேண்டியது என்று ஒன்று இருக்கிற வேளையிலே ஆண்டவரே, செல்ல வேண்டியது எது என்பதை அறியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லட்சியம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை முடிந்து விட்டது, வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை தீர்ந்து விட்டது என்று ஆண்டவரே ஏதோ ஒரு மூலையிலே இருளிலே ஆண்டவரை முடங்கி போயிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இதோ எத்தனை ஆண்டுகள் அடிமையாக இந்த எகிப்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த வேளையிலே ஆண்டவரே நீர்தாமே மோசே என்ற அற்புத மனிதரை அவர்களுக்கு அனுப்பி 40 ஆண்டுகள் ஆண்டவரே அவர்களுக்கு உணவை அளித்து அடைக்கலத்தை கொடுத்து அவர்களுக்கு மன்னா என்ற அற்புதமான வானத்து உணவை ஆண்டவரை வழங்கி நீர் அவர்களை திடப்படுத்தி, நீங்கள் இதோ அலைந்து திரிய வேண்டிய அந்த பாலை நிலம் அல்ல, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் நாடு என்ற அற்புதமான ஒரு நாட்டை பரிசாக உங்களுக்கு தர இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி அந்த நோக்கத்தை அடைவதற்கான உணவை, ஊட்டத்தை, உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவர்களை வளரச் செய்தீரே, வாழச் செய்தீரே. அதே போல் ஆண்டவர் இறைவாக்கினர் எலியா, ஆகாபு மன்னன், ஈசபெல் ராணி இவர்களுடைய அச்சுறுத்தலினால் பயந்து எங்கு ஒளிவது எங்கு ஓடுவது என்று தெரியாமல் இருந்த வேளையிலே ஆண்டவரே பாலை நிலத்திலே சுற்றி அலைந்த வேளையிலே வான தூதர் வழியாக அவருக்கு ஆண்டவரே உணவையும் தண்ணீரையும் கொடுத்து
திடப்படுத்தி ஆண்டவரே மீண்டுமாக ஓரேபு என்ற மலைக்கு அவரை அனுப்பி அங்கு நீர் மெல்லிய குரலிலே மெல்லிய காற்றிலே அவரோடு நீர் உறவாடினீர், பேசினீர் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. இப்படி விவிலியத்திலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மனசோர்வோடு இருந்த மனிதர்களுக்கு, வாழ்க்கையிலே குறிக்கோள் இழந்து தவித்த மனிதர்களுக்கு, வாழ்க்கையிலே துன்பப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இல்ல, வாழ்வது இப்படி அல்ல என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து நீர் அவர்களுக்கு உணவூட்டி ஆண்டவர் உமது வார்த்தையினாலே அவர்களை திடப்படுத்தி மீண்டுமாக எழுந்து நடப்பதற்கு, குறிக்கோளை நோக்கி நடை பயிலுவதற்கு நீர் அவர்களுக்கு கற்றுத்தந்தீரே ஆண்டவரே. அதே போல இதோ எத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவரே எல்லாம் முடிந்து விட்டது என்று வருந்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதோ நற்கருணை என்ற அற்புதமான ஒரு அருள் அடையாளத்தை எங்களுக்கு ஆண்டவரை கொடையாக கொடுத்து சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் அழைத்து சுவைக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டவரை லட்சியத்தை நோக்கி ஓடுவதை நீர் அறிகிறீர். உம்மை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆறுதலும் ஊக்கம் அடைகிறார்கள் என்பதை அறிகிறீர். அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நடைபெறுகிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நற்கருணை அற்புதமான இறை பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34. ஆண்டவர் கஞ்சுவோரே, நீங்கள் எந்நாளும் ஆண்டவருடைய அற்புதமான அடைக்கலத்தை பெறுவீர்கள். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினிருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது என்று ஆண்டவரை வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இதோ இந்த நற்கருணையிலே உம்மை நாடி தேடி வரக்கூடிய இந்த அற்புதமான வானக உணவை ஆண்டவரை எந்நாளும் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தொடர்ந்து நீர்தாமை வலிமையூட்டி வலுப்படுத்தி குறிக்கோளை நோக்கி ஆண்டவர் எழுந்து மீண்டுமாக நடக்க நீர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அள்ளி தாரும். ஆமேன். இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவரென்றுமே வாழ்வார், அவரென்றுமே வாழ்வார். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கு உழைத்தீர். நானே வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவரென்றுமே வாழ்வார், அவரென்றுமே வாழ்வார். நானே
மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின. மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின. எங்கள் மன்னன் உன்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார். அவர் என்றுமே வாழ்வார். நானே. கத்தோலிக்க திருச்சபையின் மாபெரும் சொத்து, அடையாளம் நற்கருணை. நற்கருணை என்பது ஏதோ கொண்டாட்டத்திற்காக பயன்படுத்துகின்ற ஒரு அடையாளம் அல்ல. மாறாக கடவுளுடைய உயிர். கடவுள் என்னோடு கூட வாழுகிறார். என்னை சந்திப்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணையிலே எழுந்தருளி வந்து என்னோடு பேசுகிறார். என்னை வழி நடத்துகிறார். எனக்கு துணை செய்கிறார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆம் தெய்வமே, இதோ இந்த மண்ணிலே இந்த மக்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக நீர் தொடக்க காலத்திலே உடன்படிக்கை பேழை வழியாக அந்த மக்களை அன்பு செய்தீர். எங்கெங்கெல்லாம் அவர்கள் பயணம் செய்தார்களோ அங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்றார்கள். அந்த உடன்படிக்கை பேழை அவர்களோடு இருக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றியின் மக்களாக வாழ்ந்து சாதனை படைத்தார்கள். ஆண்டவரே, நற்கருணையாக இருப்பவரே, உடலோடும் இரத்தத்தோடும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரே, இதோ இந்த அற்புதமான திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய மீட்பையும் நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாழ்பவரே, உமக்கு நன்றி. இதோ இந்த அற்புதமான திருவருட்சாதனத்தில் பங்கேற்கிற நாங்கள் உம்முடைய ஆசிரை பெற வேண்டும். உம்முடைய புகழை நாங்கள் இந்த உலகம் எங்கும் பறைசாற்ற வேண்டும். நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், நீரே எங்களை வழிநடத்துகிறீர் என்கின்ற ஒரு உணர்விலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை பறைசாற்றுகின்ற கருவிகளாக நாங்கள் வாழ செயல்பட எங்களை வழிநடத்தும். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தி. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். கற்பரன் நீரே
எமை மீட்டீர். போர்ப்புடனாப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பி தெமை நீ ஆட்கொள்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே. ஞானம் மிகுந்த யாத்திரத்தில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனே நீ. ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கனுமே நலம் பல பொழிவி நல் தேவா. நற்கருணை வாழ்நாயகனே. அன்பின் தேவனர் கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே. அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. நற்கருணையில் வீற்றிருந்து எங்களை என்னாலும் காண்கிற தெய்வமாய் காக்கின்ற ஆண்டவராய் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததோடு முது உயிருள்ள உடலின் வழியாக இரத்தத்தின் வழியாக எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களுக்கு அந்த நிலைவாழ்வின் பயணத்திற்கு தேவையான ஆற்றலை ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே இதோ உமது பிரசன்னத்திலே பல்வேறு காரியங்களுக்காய், பல்வேறு தேவைகளுக்காய், பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஆண்டவரே, இந்த இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு ஆண்டவரே நாங்கள் இந்த அடிமைகளாய் இங்கே கிடக்கிறோமே, எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் இட்ட கூக்குரல் உமது காதுகளில் எட்டி, என் மக்களின் குரலை, என் மக்களின் நிலையை மாற்ற யார் வருவார் என்று அழைத்து மோசேவை அனுப்பினீரே. ஆண்டவரே, இதோ எங்கள் குரல், எங்கள் அழுகையின் கண்ணீர், எங்களது கவலை உம்மை தேடி வருகிறதல்லவா. ஆண்டவரே, எங்களை காக்கிறவரே, இது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்மிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நீர் நிறைவேற்றுகிறீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் இந்த திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களது கவலைகள், எங்களது வேதனைகள், எங்களது வருத்தங்கள், தோல்விகள், நோய்,
தனிமை, வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்து நிறைவேறாத காரியங்கள், எங்களது குடும்ப கஷ்டங்கள், எத்தனை எத்தனை வேதனைகள் அத்தனையும் ஒப்படைக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நமது விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நமக்கு உடனடியாக பதில் சொல்கின்ற நம் ஆண்டவர், நம்பிக்கையோடு நீ கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் உடனடியாக தருகின்ற நம் ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் இதோ இந்த பாடலை ஜெபமாக பாடி நம் வேண்டல்களை எல்லாம் ஆண்டவரின் திருப்பாதத்தில் ஒப்படைப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் தேவையாக்கி மேல் உமது வார்த்தைகளால் நீர் அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற தெய்வமாய் இருக்கிறீரே. உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் உம்மால் நீர் செய்தி காட்ட உம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இதோ எங்கள் வேதனை வருத்தம் அத்தனையும் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உமது கரங்களால் எங்களை தொடும் ஐயா. இதோ உமது துளையுண்ட கரங்கள் எங்கள் மீது படட்டும் ஆண்டவரே. உமது கரங்கள் எங்களது குடும்பத்தின் மீது, எங்களது பிள்ளைகளின் மீது, எங்களது எல்லா விதமான செயல்களின் மீது, எங்களது வாழ்க்கையின் மீது உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கரம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே,
ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, தனது தொழுநோயாளி ஆண்டவரே உமக்கு சித்தமானார், உமக்கு விருப்பமானார், இதோ என் நோய் நீக்கும்படி நீர் செய்தருளும் என்று கெஞ்சிய பொழுது, எனக்கு சித்தம்தான், எனக்கு விருப்பம்தான், நீ சுகமாகு என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்தி அவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாயே ஆண்டவரே. இதோ நாங்கள் மகிழ்ச்சியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, குடும்பத்திலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இதோ எங்களது நாட்டிலும் எங்களது வீட்டிலும் இந்த உலகிலும் சமாதானம் நிலைத்திருக்க உமது சித்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, அது உமது விருப்பமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது விருப்பம் எங்களில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமது சமாதானத்தின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தந்தை இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகத்திற்கு அளிக்கும் அளவுக்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். மகன் தந்தையின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்று சொன்னார், சாவையும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கின்ற அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படுகின்ற விதத்திலே தந்தையை அன்பு செய்தார். ஆண்டவரே, இவைகளெல்லாம் எதற்காக? நீர் எங்கள் மீது கொண்ட அன்பிற்காக அல்லவா? இதோ நாங்கள் பல்வேறு நோய்களாலும் பல்வேறு சாத்தானின் சூழல்களாலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ உமது சிலுவை, உமது மீட்பின் அந்த சின்னம் எங்கள் மீது இருந்து எங்களுக்கு விடுதலை தர இதோ இந்த நேரத்தில் கெஞ்சி கேட்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே,
உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உமக்கு மேலான உமது மாட்சியை எண்ணி நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் 1 மணி நேரமாய் நாங்கள் உமதுக்கு முன்னால் முழங்காலில் இருந்து ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு செய்த ஜெபங்களையெல்லாம் நீர் கருணையோடு கண்ணோக்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். உமது கரங்கள், உமது துளையுண்ட கரங்கள், உமது உயிர்த்த இந்த கரம், உமது உயிருள்ள பிரசன்னம், உமது உயிருள்ள உடலும் இரத்தமும் எங்களை ஆட்கொள்வதாக, எங்களோடு தங்கி இருப்பதாக, எங்களை ஒவ்வொரு நாளும் தொடுவதாக, எங்களது உள்ளத்தை, எங்களது ஆன்மாவை, எங்களது வாழ்க்கையை, இதோ இந்த உலகை, எங்களது குடும்பங்களை, பிள்ளைகளை, எங்களது காரியங்களை, இந்த மாதா தொலைக்காட்சியை, ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு இணைந்திருக்க எங்களை நீர் உமது கரங்களிலே ஏந்தி கொள்ளும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதித்தோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.